1 கொரிந்தியர் 2:9 நமக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் அருமையான தெரிந்த ஒரு வசனம், அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்காக இந்த மாதத்துக்கு கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துல இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்துக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிருங்க. ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மை. ஆமென். அவர் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்துக்கென்று கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய நன்மைகளை, நிறைய திட்டங்களை, நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் எங்க எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கெல்லாம் ஆயத்தப்படுத்துவாரா? உங்களுக்கு வேணா ஆயத்தப்படுத்துவார் அப்படி நீங்க சொல்லாதீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீங்க பாருங்க, ஆண்டவரை அன்பு கூறுறதுனால தானே ஒவ்வொரு நாளும் 5:30 நீங்க தேவனுடைய பாதத்துல வந்து உட்கார்றீங்க. வேலைக்கு போனா நிறைய பேர் சொல்றாங்க, வேலைக்கு போயிட்டு நான் வரும் பொழுதே டிராவல்ல நான் எப்பவுமே இயர்ஃபோன் மாட்டிட்டு அந்த போனை வச்சு நான் பார்த்துட்டே வருவேன். என் டிராவல் டைம் அவ்வளவு ஆச்சரியமாய் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நீங்க எங்களுக்கு சொல்றீங்களே. ஏன்? ஆண்டவர் மேல அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை அவை காரியங்களை நீங்கள் இன்னும் உங்களுடைய கண்களால பார்க்கல, உங்களுடைய காதுகளால கேட்கல, உங்களுடைய இருதயத்திலே அவைகள் தோன்ற கூட இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? நான் இன்னும் பார்க்காத ஆசீர்வாதம், இன்னும் நான் கேட்காத ஆசீர்வாதம், இன்னும் என்ன நினைச்சு கூட பார்க்காத அற்புதங்களை கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே என்றால், ஏற்ற நேரம் வரும் பொழுது அதை அனுபவிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆதாமை கர்த்தர் உருவாக்கும் பொழுதே அவருக்கு தெரியும் இந்த ஆதாமுக்காக ஒரு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று. ஏற்கனவே அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அது ஆதாமுக்கு தெரியாது, ஆதாம் பார்க்கல, ஆதாம் காதுகள்ல கேட்கல, ஆதாமுடைய இருதயத்துல கூட எனக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று தோன்ற கூட இல்லை. ஆனா கர்த்தருடைய நேரம் வந்த பொழுது, கர்த்தருடைய திட்டம் வந்த பொழுது அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆதாமுக்கு நித்திரை வரப்பண்ணி அந்த எலும்புகள்ல ஒன்றை எடுத்து, கரெக்டான விலா எலும்பை எடுத்து அதை சரிப்படுத்தி, அதை பர்ஃபெக்டா சீர்படுத்தி ஒரு அழகான ஒரு ஏற்ற துணையாக, ஏவாளாக கர்த்தர் வடிவமைத்து கொடுத்த பொழுதுதான், அதுக்கப்புறம் தான் அவனுடைய கண்கள் அதை கண்டது. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே அவனுடைய சரீரத்துக்குள்ளேயே அந்த விலா எலும்பை, அந்த ஏவாளை ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமென். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் கருவிலே உன்னுடைய அவயவங்கள் ஒன்றாகிலும் உருவாகும் முன்னே, உருவேற்படும் நாட்கள் முதற்கொண்டு உனக்கு தெரியாததற்கு முன்னே கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதத்திலே ஒரு அருமையான வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம ஒவ்வொருவரும் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே தாய்க்கு தெரியாது இப்படி எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று தெரியாது. இப்படி இருக்கும், அது ஆணா பெண்ணா, அதுக்கு கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா, ஒன்றும் தெரியாது.
ஆனா அதற்கு முன்பாகவே கர்த்தர் வயிற்றில உருவாக்குறாரே, உருவாக்குவதற்கு முன்பே பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரே. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லையா? நமக்காக எவ்வளவு அழகாய் திட்டமிட்டு செயல்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா! எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆச்சரியமானவைகள். ஆமென். ஆராய்ந்து முடியாதவைகள். அதனால்தான் யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு அன்போடு கூட அவரை நேசிக்கிறோமோ, அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்காக திட்டங்களை தீட்டுகிறார், நமக்காக காரியங்களை ஏற்படுத்துகிறார், நமக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்து நீங்க ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்டவங்க தான். ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ ஆசீர்வாதங்களை அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார். அவர்களுக்காக ஒரு கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்தார்கள். டெய்லி முறுமுறுப்பு, ஒவ்வொரு காரியத்துக்கும் முறுமுறுப்பு. ஆனா ஆண்டவர் அவங்களை கைவிட்டாரா? இல்லையே. அந்தந்த நேரத்தில் அழகழகாய் நடத்தி அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து, மன்னாவை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, செங்கடலை பிளந்து, இப்படி பலவிதமான அற்புதங்களை செய்து 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 அழகான ஆயத்தப்படுத்தின அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கடைசியில அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தின அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்தாரே, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரமாய் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கூட ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரா? என்னால நம்பவே முடியல, என் சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும், என் பாதை வனாந்திரமா இருக்கிறது, ஒரு நீரூற்று கூட இல்லையே என்று நீங்கள் நினைத்தாலும், ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, சூழ்நிலை எப்படி இருந்தாலும், பாதை எப்படி இருந்தாலும், கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்கள் அந்தந்த நேரத்துல, அந்தந்த சூழ்நிலையில, அந்தந்த டைம்ல என்னை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆமென். இன்றைக்கு என்னுடைய கண்கள் பார்க்காமல் இருந்தாலும், என்னுடைய காதுகள் கேட்காமல் இருந்தாலும், என்னுடைய இருதயத்திலே தோன்றாமல் இருந்தாலும், கர்த்தர் கண்டிப்பாக அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தின காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை சொல்லி, குறிப்பாக உங்களுக்காக, நம்ம எல்லாருடைய இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22, 13, 14 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவருக்கு அந்த ஈசாக்கை கர்த்தர் கொடுத்து, ஒரே பேரான குமாரனை கொடுத்து ஈசாக்கை பலியிட சொன்ன அந்த நேரத்துல அவன் பலியிடுவதற்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறான். உண்மையிலே ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு இல்லையா? தன்னுடைய ஒரே பேரான மகன் மேல வைத்த அன்பை விட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல அன்பு அதிகம். அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது. அன்பு கூறுகிறவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ அவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். இந்த ஆபிரகாம் ஆண்டவரை எவ்வளவாய் நேசித்திருந்தால் தன்னுடைய நேசகுமாரன், ஒரே குமாரன், ஏக புத்திரன் என்று கூட பார்க்காமல் அவனை பலி செலுத்தும்படி மோரியா மலைக்கு ஏறி இருப்பார் இல்லையா? அவர் அழகா ஏறி போய் கையில கட்டை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் பலிபிடத்தை கட்டி அதுல மகனை கிடத்தி, மகன் கேட்கிறான். அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்னன்னா,
மகன் நீ போயிட்டு இருக்கும்போது கேட்குறான், நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலிக்கான ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லும்போது என்ன நினைச்சிருப்பார், நீதான்ப்பா அந்த பலி அப்படின்னு சொல்லும்பொழுது உள்ளத்துல எவ்வளோ வேதனையா இருக்கும். ஆனாலும் கர்த்தரை அதிகமாய் நேசித்ததுனால ஆண்டவர் ஈசாக்கை கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனை திரும்ப தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, நான் ஆண்டவரை மட்டும்தான் நேசிப்பேன் என்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அந்த ஈசாக்கை பலிபிடத்திலே கிடத்தினார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே என்று நிறுத்தின பொழுது இந்த ஆபிரகாம் ஆண்டவரை நேசிக்கிறவராய் இருந்தபடியினால அவர் ஆண்டவரை அன்பு நிமித்தமாக எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பலி செலுத்துவார். பலிபிடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்வது அவருக்கு ஒரு வழக்கம். ஏனென்றால் ஆண்டவரை நேசிக்கிறதுனால. அப்போ இங்க பலிபிடம் கட்டியாச்சு, பலியும் வச்சாச்சு. ஆனா ஆண்டவர் இந்த பலியை அங்கீகரிக்கல, நிறுத்திட்டாரு. ஆனா இந்த பலிபிடத்துல நான் பலி செலுத்தாம என்னால இருக்க முடியாதே என்று வேதனையோடு கூட தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது வசனத்திலே நம்ம பார்த்தோம், அங்கு பின்பாக ஒரு புதர்ல சிக்கி இருக்கிற ஆட்டுக்குட்டியை கண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மோரியா மலையில ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த முட்புதர்களுக்குள்ளே சிக்கி இருக்கும்படி கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இல்லையா? இந்த ஆபிரகாம் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அங்கு யாருமே இல்லை, மனிதர்கள் நடமாட்டமே இல்லை. ஆனா இவங்க போவதற்கு முன்பாகவே ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு போக வைத்து, அதாவது வழி தவற வைத்து மேய்ப்பருடைய கண்ணுக்கு தப்பி இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அந்த மலையில அங்கு ஒரு முட்புதர்ல இந்த எந்த இடத்துல அவர் பலிபீடம் கட்டுவார்னு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா எந்த இடத்துல பலிபீடம் கட்டுவார்னு ஆண்டவருக்கு தெரிந்ததுனால அது பக்கத்துல ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான். தெரியும் ஆண்டவருக்கு, எப்பவுமே ஆபிரகாம் எப்பொழுதுமே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர் இல்லையா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு மனிதர். ஆகவே கண்ணெடுத்து பார்க்கும் பொழுது கரெக்டா அந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டியை கரெக்டா சிக்க வைத்திருந்தார், ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்! எவ்வளவு அழகா பிளான் போடுகிறார், எவ்வளவு அழகா திட்டம் போடுகிறார். ஆபிரகாம் பலிபீடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆடு ஓடி வரல, ஆபிரகாம் கூட ஒரு ஆடு ஓடி வரல. அவர் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதனாலதான் ஆபிரகாம் சொல்லுகிறார், அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமேன். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்ப்பதற்கு முன்பாக, நீங்க திட்டமிடுவதற்கு முன்பாக, நீங்க ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய 5 வயதுல எனக்கு ஆபரேஷன் நடந்தது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அந்த நேரத்துல என்னுடைய தகப்பனார் என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனா பாருங்க, அந்த 5 வயதிலேயே ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. இந்த இயேசு சந்திக்கிற ஊழியத்துல நான் இணைந்து ஊழியம் செய்யணும், இப்படி ஆன்லைன்ல ஊழியம் செய்யணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதை இன்றைக்கு நேற்று கர்த்தர் தீர்மானம் பண்ணல. நான் பிறப்பதற்கு முன்பாகவே, என்னுடைய தாயின் கருவில இருக்கும் பொழுதே, நான் பலவீனமாய் பிறந்த பொழுதே, எனக்கு ஆபரேஷன் பண்ணின பொழுதே, நான் சாக கிடக்கும் பொழுதே, அதுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்காக இந்த திட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமேன். இன்றைக்கு என்னுடைய கண்கள் இதை பார்க்கிறது. ஆனா 5 வயதுல பார்த்துச்சா? இல்ல. 15 வயதுல பார்த்தேனா? இல்ல. ஏற்ற நேரம் வந்த பொழுதே கர்த்தர் நடத்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கைக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த காலேஜ்ல படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும், எந்த பெண்ணை திருமணம் செய்யணும், எந்த வழி நடக்கணும், எந்த வயசுல வீடு கட்டணும், எந்த வயசுல எந்தெந்த காரியங்கள் போனோம், எந்தெந்த கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணணும், இவை எல்லாவற்றையும் குறித்த எல்லா டிராவல் பிளான், எல்லா லைஃப் பிளான் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆல்ரெடி ரோடு போட்டு விட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி விட்டார்.
இன்னைக்கு நம்ம அந்த ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கோம், கர்த்தர் நடத்தின பாதையில போயிட்டு இருக்கோம். அப்படி போகும் பொழுது நமக்கு அவர் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்கள் எல்லாம் வழியில அவ்வப்போது கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள்லாம் ஏதோ எதிர்பாராத விதமா நடக்குது, அல்லது பிசாசு ஏதோ என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறான், அல்லது மனிதர்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறார்கள் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு வச்ச ஆசீர்வாதத்தை நீங்க தான் அனுபவிப்பீங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் கர்த்தர் தடைகளை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்துல ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்குக்கு பதிலாக, பலியாக கேட்ட அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த ஒரு எண்ணத்தை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கொடுத்தார். அதாவது ஈசாக்கு தான் பலி செலுத்தப்பட வேண்டும், ஆனா அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அன்றைக்கு. ஆனா இன்றைக்கு பாருங்க, அன்னைக்கு மோரியா மலையில, ஆனா இன்றைக்கு அந்த மோரியா மலையின் தொடர்ச்சியான பகுதியாகிய கல்வாரி மலையில நம்ம பலியிடப்பட வேண்டிய இடத்துல, நம்ம பாவத்துக்காக நம்ம பலி செலுத்தப்பட வேண்டிய அந்த இடத்துல நமக்கு பதிலாக ஏசப்பா பலி செலுத்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடையும்படி, நம்முடைய சாபங்களிலிருந்து விடுதலை அடையும்படி நமக்கான பலியை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இயேசுவை சிலுவையிலே அறைந்து அது நிமித்தமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை, சாபத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் ஆயத்தப்படுத்தின காரியம். 2000 வருஷத்துக்கு முன்பாகவே, நம்ம பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே, பல்லாயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்பாகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு பெரிய ஒரு திட்டம். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாக, நேர்த்தியாக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அடுத்த வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. போதும். இந்த இடத்துல பார்க்கிறோம், மாரா என்ற இடத்துக்கு வருகிறாங்க. 23ஆம் வசனம். மாராவுக்கு வந்த பொழுது அவர்களுக்கு அங்க தண்ணீர் இருந்தது. அதற்கு முந்தின வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அவர்கள் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்ப தண்ணியே இல்லைன்னு வந்த நேரத்துல அங்க மாராக்கு வந்த பொழுது தண்ணியை பார்க்கறாங்க. அந்த 3 நாள் தண்ணி இல்லாம இந்த தண்ணியை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? ஓடி வந்து தண்ணியை அள்ளி 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 குடிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா பாருங்க, அது எப்படி இருந்துச்சாம்? கசப்பா இருந்துச்சாம், குடிக்க கூடாமல் இருந்துச்சாம். அப்ப அந்த நேரத்துல எல்லாரும் வேதனையோடு முறுமுறுத்து, ஐயோ 3 நாள் தண்ணி இல்ல, கிடைச்ச தண்ணியும் கசப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆசீர்வாதமே இல்லை இல்லை இல்லை, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஆசீர்வாதத்துக்காக கேட்டு ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழி திறக்கப்படும். ஒரு நீரூற்று வந்தது போல இருக்குன்னு வைங்களேன். ஆனா அந்த நீரூற்று கசப்பாய் இருந்தால், அல்லது அந்த வாழ்க்கை கசப்பாய் இருந்தால், அந்த காரியம் ரொம்ப வேதனையாய் இருந்தால் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? இதுக்கு நான் தண்ணி இல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய குடும்பத்துல பார்த்துருக்கிறேன். திருமணம் ஆகலை, பிள்ளைக்கு திருமணம் ஆகலைன்னு வேதனையோடு கூட இருப்பாங்க. ஜோமணி கடைசியில் ஒரு திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு பிறகு பார்த்தா அங்க இருக்கிற பிரச்சனை,
குடும்பத்துல வருகிற போராட்டம், கணவனால வருகிற போராட்டம், அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளால வருகிற போராட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே, அவ்வளோ கஷ்டமா இருக்கே, என் வாழ்க்கையே கசப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? வெளிநாட்டுக்கு போனோம் விசா வரணும் ஜோம் பண்ணுவாங்க, வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அங்க போனா ஐயோன்னு நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லையா? இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்னுடைய ஆரம்ப ஊழியத்துல நாங்கள் ஆரம்பத்துல ஒரு முறை சிங்கப்பூர் தேசத்துக்கு என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போயிருந்தேன். நான் தனியாக போனேன். அதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் தனியாக வெளிநாட்டுக்கு போனேன். அப்போ போய் அங்கே ஊழியத்துக்காக பாஸ்டர் வீட்டில் நான் தங்கி இருக்கும் பொழுது அந்த காலையில் போய் சேர்ந்தோம். அப்புறம் மத்தியானம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கில் நல்ல ஒரு கூட்டம், அருமையான கூட்டம், பெண்களுக்காக விசேஷத்தை கூட்டம். அந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து ரூமில் வந்து தனியாக படுத்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்போது அதுக்குள்ளே இங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, அப்போ அவங்கள்டத்தெல்லாம் பேசி சகோதரத்தெல்லாம் பேசி எல்லாட்டையும் பேசியாச்சு. பேசி முடிச்சுட்டு படுத்தது தான் எனக்கு அழுக எங்கே இருந்துச்சுன்னே வந்துச்சுன்னே தெரியல. அவ்வளோ அழுக. ஐயோ, இங்கே தனியாக மாட்டிக்கிட்டேனே, தனியாக இருக்கனே, நான் நினச்சா கூட இப்போ போக முடியாது, எனக்கு இப்போவே வீட்டுக்கு போனோம் போல இருக்குது, இந்தியாவுக்கு போனோம் போல இருக்குது, என்னால் போக முடியாதுன்னு ஒரே அழுக. அப்போ அந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷம். அந்த அழைப்பு வந்த உடனே எனக்கு சிங்கப்பூர் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் பாருங்க, ஆண்டவர் எனக்கு வாசலை திறந்திருக்கணும், அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ பெட்டி பேக் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம். பிள்ளைகளை விட்டு போகிறோமே கவலையே இல்லை, நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அங்கே போனால் அவ்வளோ வேதனை. அது ஒரு 3 நாளைக்கே அவ்வளோ கஷ்டம். எனக்கு ராத்திரி அழுதுட்டு இருந்தேன். என்னைக்கு ஃப்ளைட் பிடிச்சி ஊருக்கு வந்தோன்னா அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் தங்கள் குடும்பங்களை பிரிஞ்சு ஒரு பக்கம் வெளிநாடு போகணும்னு அந்த குடும்ப பிரச்சனை தேவை அது நிமித்தம் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அங்கே போனால் தானே தெரியும். இங்கே இருக்கிறவங்க நினைப்பாங்க வெளிநாட்டில் நல்லா இருக்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் வெளிநாட்டில் படுகிற நம்ம இந்திய மக்கள், இலங்கை தேச மக்கள் படுகிற பாடு அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்னதான் சம்பாதிச்சாலும் குடும்பத்தை பார்க்க முடியாது, டக்குன்னு வர முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. வேலையும் இங்கே மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இதுக்கு நான் இந்தியாவிலே இருந்திருக்கலாம், இலங்கையிலே இருந்திருக்கலாம், கொஞ்சம் சம்பளம் ஆனாலும் குடும்பத்தோடு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தான் இதை விட அது பெட்டர், இதை விட அதே நல்லா இருந்துச்சே அப்படி சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் கசப்பு, வேதனை, வருத்தம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் அந்த நேரத்துல, வேதனை நேரத்துல ஒரு மரத்தை காட்டினார் மோசேக்கு. அந்த மரத்தை வெட்டி போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமாயிற்று. ஆமேன், ஹல்லேலூயா. நான் இந்த மெசேஜை காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் கீழே உட்காந்து மாலை 5:30 மணிக்கு எழுதி கொண்டிருந்தேன். நோட்டில் நீட்டாக எழுதி பிரசங்கம் பண்ணுறதுக்காக என் டைரியில் நான் எழுதிட்டு இருந்தேன். நான் கரெக்டாக எழுதிட்டு இருக்கேன். இந்த சம்பவத்தை இங்கே மேலே ஈனோக்கு மற்றும் ஆகாஷ் எல்லாம் பாடும்போது பிள்ளைங்க வர்ஷிப் நடத்துகிறாங்க. மாறாவின் தேனை அந்த தேவானான் எதுனா அந்த அருமையான ஒரு பாடல் இல்லையா? கத்தர் மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றின தேவன், அந்த கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன். கரெக்டாக நான் இந்த வசனத்தை நான் எழுதும் பொழுது, நோட்டில் எழுதிட்டு இருக்கும்போது இங்கே அந்த வர்ஷிப் அதே வார்த்தை வரும் பொழுது நான் நினச்சேன், உண்மையிலே இன்றைக்கு ஆண்டவர் நிறைய பேருடைய கசப்பை கத்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கசப்பை கத்தர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த மதுரமாக மாற்ற, கசப்பை மதுரமாக மாற்ற கத்தர் என்ன செய்தாரா? ஒரு மரத்தை காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். நிறைய முறை நான் உங்களுக்கு கூட சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். யோசித்து பார்த்தேன். இந்த மாறாவுல ஜனங்கள் வந்த பிறகு ஒரு மரத்தை ஆண்டவர் நட்டி வைக்கல. இவர்கள் இங்க வர்றதுக்கு முன்பாகவே அதே இடத்துல கத்தர் ஒரு மரத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வளர வைத்திருந்தார். அவருக்கு தெரியும், பல வருடங்களுக்கு பிறகு என்னுடைய மக்கள் இங்க வரப்போறாங்க,
அவங்களுக்கு தண்ணி இங்க கசப்பா இருக்க போகுது. அப்ப அந்த கசப்பு நிமித்தம் அழுவாங்க, வேதனைப்படுவாங்க. அந்த நேரத்துல இந்த மரம் அவர்களுக்கு உதவியா இருக்கும் என்று சொல்லி ஒரு மரத்தை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற கசப்பான வாழ்க்கையை மாற்றும்படிக்கு ஆண்டவர் சிலுவை மரத்துல ஏற்கனவே அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். ஆமென். நம்ம துக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் துக்கத்தை அனுபவித்தார். நம்ம நெருக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நெருக்கப்பட்டார். நம்ம கைவிடப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மதுரமாய் இருக்கணுங்கிறதுக்காக அந்த கசப்பான காடி கூட வந்தது. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவை மரத்துல ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாகவே நமக்கான ஆசீர்வாதங்களை அங்க ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக்குற அந்த ஆசீர்வாதத்தை அந்த சிலுவை மரத்துல அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்முடைய வேலை என்ன? அந்த மரத்தை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். அந்த மரத்தை எடுத்து தண்ணியில போடணும். நம்முடைய வாழ்க்கையாகிய தண்ணீர்ல, இந்த கசப்பான வாழ்க்கையில அந்த மரத்தை எடுத்து போட்டா போதும். சிலுவை மரம் எங்க இருக்கு, சிலுவை மரம் எங்க இருக்குன்னு ஒரு சிலுவையை தூக்கிட்டு வந்து வீட்டுல வைக்காதீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, சிலுவையில எனக்காக அடிக்கப்பட்டீங்களே, உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை மதுரமாக்க ஏற்கனவே நீர் ஆண்டவரே சிலுவை மரத்துல நீர் தொங்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை மதுரமாக்குவார். ஆமே. உங்க வாழ்க்கை ஒருவேளை கசப்பா இருக்குதா? நீங்க விரும்புகிற ஆசீர்வாதங்களை இன்னும் அனுபவிக்க முடியலையா? ஆண்டவரே, என்றைக்கு என் வாழ்க்கை மாறும்? என்றைக்கு நீர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிப்பேன்? ஒரே வியாதியினால கஷ்டம், பொருளாதார பிரச்சனையினால வீட்டுல போராட்டம், வறுமை, தரித்திரம், மார்ச் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த ஏப்ரல்லையாவது எங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, நிம்மதியா இருக்குமா? குடும்பத்துல என்ன போராட்டங்கள், கஷ்டங்கள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், சண்டைகள், ஒரு மனப்பாடே இல்லை. கணவன் மனைவி கிடையே சண்டை, நிறைய குடும்பம் பிரிஞ்சு இருக்குது. பிள்ளைகளால சந்தோஷமே இல்லைன்னு யாராவது கசப்போடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, உம்முடைய சிலுவை மரம் எங்களோடு கூட வரட்டும், எங்க வாழ்க்கைக்குள்ளே வரட்டும். ஏசப்பா, அந்த மரத்திலிருந்து விழுந்த, உம்முடைய சரீரத்திலிருந்து விழுந்த அந்த ஒரு சொட்டு ரத்தம் எங்க மேல விழட்டும்னு கேளுங்க. கசப்புகளை மாற்றுகிறவர், ஆமென், அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக ஏற்கனவே ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்திட்டார். அந்த சிலுவை மரத்துல உங்களுக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்திட்டார். உங்களுடைய சாபங்கள் மாறுகிற ஒரு நேரம், உங்களுடைய கசப்புகள் மாறுகிற ஒரு நேரம், வியாதிகள், பலவீனங்கள் மாறுகிற நேரம், குடும்ப பிரச்சனை மாறுகிற நேரம். மாறாவின் கசப்பு, மாறாவின் கசப்பு மதுரமாகி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, கசப்புகள் மத்தியில வேதனையோடு கூட உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும். நீர் இவர்களுக்காக ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் அப்பா. ஏற்கனவே சிலுவையில ஆயத்தமாக்கின அத்தனை ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யம், ஆண்டவரே ஆசீர்வாதம், சுகம், சமாதானம், பாவ மன்னிப்பு, இவை எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் காண அனுபவிக்க கிருபை தருப்பீராக. கசப்புகள் மாறுவதாக. நீர் கூடவே வந்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் வியாகுலம் வந்தார், அவரை நான் அண்டிக் கொண்டார். அவனில் வியாகுலம் வந்தார், அவரை நான் அண்டிக் கொண்டார். See
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கின தேவன். இன்றைக்கு உங்களுடைய கண்கள் காணாட்டாலும் சீக்கிரத்துல நீங்க காண போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 23ஆம் சங்கீதம், நீங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். தாவீது ராஜாவுடைய அருமையான சங்கீதம். சின்ன வயசுல இருந்து இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களை இல்லாமல், ஒரு பக்கம் சில சமயங்கள்ல ஆண்டவர் எப்படிப்பட்டவர், சத்துருக்கள் இல்லாமலேயே அதம் பண்ணுகிற தேவன். ஒரு வசனம் உண்டு இல்லையா, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். சில சமயங்கள்ல சில சத்துருக்களை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. சில சமயங்கள்ல சத்துருக்களுக்கு அவர் சத்ருவாய் மாறி நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சத்துருக்களை நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். நமக்கு விரோதமா பேசுறவங்க, நமக்கு விரோதமா கிரியை செய்யறவங்க எல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தால், அவர்கள் அன்பு கூர்ந்தால், அவர் நம்மோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஆனா அதே வேளையில சில சந்தர்ப்பத்துல சத்துருக்கள் அங்கதான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்பாக, அவங்களுக்கு மேலாக கர்த்தர் ஒரு பந்தியை நமக்காக ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஏன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார்? நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. இதுவரைக்கும் சத்துருக்கள் நம்மளை இப்படி பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும் போது எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இப்படி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. அநேக நேரங்கள்ல நினைக்கலாம், இதுவரைக்கும் ஒரு சத்துரு கூட நமக்கு முன்பாக வந்து நம்மோடு சமாதானம் ஆகல, எந்த சத்துருக்கு மேலையும் என்ன உயர்த்தலையே, நான் தானே கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் சத்துருக்களால நெருக்கப்பட்டு மனமடி வாக்கப்பட்டு நிந்தைகளை அனுபவித்து துக்கத்தோடே நான் தெரிந்து கொண்டிருக்கிறேனே, தலைகுனிந்து நடந்து கொண்டிருக்கிறேனே, இன்னும் எனக்கான ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படலையே என்று நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஏற்கனவே பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. யார் யார் உங்களை நிந்திக்கிறாங்களோ, யார் யார் உங்களை அவமதிக்கிறாங்களோ, யார் யார் உங்களுக்கு விரோதமாக திட்டங்களை தீட்டுறாங்களோ, அவர்களுக்கு முன்பாக ஏற்கனவே பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இப்ப என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? நம்மளை கொண்டு வந்து அவர்களுக்கு மேலாக முன்பாக நிறுத்தி உட்கார வச்சு சாப்பிட வைக்க போகிறார். அவ்வளவுதான். பந்தி அப்படின்னாலே ஏற்கனவே ஆயத்தப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்த பந்தி. ஆமென். நல்ல ஒரு அருமையான ஒரு விருந்து. இதை யாருக்கு ஆயத்தப்படுத்துகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவரே நோக்கி பார்க்கிறவர்களுக்காக கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தமாக்குறார். நம்ம வீட்டில் ஒரு பந்தி ஆயத்தமாக்கினா அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லையா, அவ்வளவு த்ரில்லும் கிடையாது. ஆனா சத்துருக்களுக்கு முன்பாக எல்லா சத்துருக்களும் இருப்பாங்களாம், அழகா ஒரு டேபிள் போட்டு நம்மளை சாப்பிட வைப்பாரா ஆண்டவர். இது எப்படி இருக்கு? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ நல்லவர் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா எல்லாத்துக்கும் அப்படி செஞ்சிட மாட்டாரு. அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான், யார் யாரெல்லாம் அவரை நேசிக்கிறோமோ அவர்களுக்காக மட்டும்தான் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துவார். இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரில் அன்பு கூறுங்க. அப்பா நீங்க போதும், உங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதே எனக்கு நிறைய பேருக்கு இந்த சத்துருக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா?
சத்துரு அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி சொல்லிட்டான், உனக்கு தெரியுமா இப்படி வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். இப்படி போட்டாங்க, நான் இப்படி எனக்கு விரோதமா தான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டாங்க, எனக்கு விரோதமா தான் இப்படி ஒரு கோட் அனுப்பியிருக்காங்க, இப்படி ஒரு வசனத்தை அனுப்பியிருக்காங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி இதுல ஏன் நிறைய பேருக்கு டைம் போயிருது, முடிஞ்சிருது, ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சிருது. இதுலயே நம்ம டயர்ட் ஆயிரும். சத்துருக்களை பத்தி பேசி 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 பேசியே டயர்ட் ஆயிரும். நான் அடிக்கடி சொல்ற காரியம், சத்துருக்கள் உங்களை வேதனைப்படுத்தினாங்கன்னா அவங்க வேதனைப்படுத்தட்டும், நம்ம அமைதியா இருப்போம். திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேசுறதுனால நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, அந்த காரியங்களை வச்சு திரும்ப திரும்ப காயப்பட்ட இருதயத்தை நம்மளே கத்தினால குத்துறது மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். நீங்க ஜென்ட்லா விட்டுருங்க. யார் வேணா நம்மளை பத்தி பேசட்டும், யார் வேணா எப்படி வேணா எது வேணா செய்யட்டும்னு விட்டுருங்க. நீங்க விட்டுட்டீங்கன்னா பாருங்களேன், ஒரு நாள் வரும் பொழுது அதே சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா நீங்க ஆண்டவரில் அன்பு கூறும் பொழுது உங்களுக்காக ஏற்கனவே பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. விசுவாசித்தவங்க நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? விசுவாசிச்சவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆமேன் போட்டிருப்பீங்க, கையை உயர்த்திருப்பீங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள்னு சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய டைம் எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் சொல்ல வந்தேன். சத்துரு 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 அவன் அப்படி பேசிட்டான்னு சொல்றதுக்கு பதிலா, என் ஆண்டவர் எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், இவங்களை விட்டு தள்ளு, கர்த்தர் எனக்காக எப்படி நடத்தினார், ஆரம்ப காலத்துல இருந்து எப்படி நடத்தினார்னு நீங்க யோசித்து பாருங்க. அவருடைய பைபிளை வாசிங்க. என் கூட நீங்க பேசுங்கப்பா. எனக்கெல்லாம் நான் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு விரோதமாக பேசப்படுகிற நேரத்துல, எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிற நேரத்துல, எனக்காம் விரோதமாக மனிதர்கள் திட்டமிடுகிற நேரத்துல நான் செய்கிற ஒரே ஒரு காரியம், இந்த பைபிள் எடுத்து வாசிப்பேன். அந்த நேரத்துல சில சமயம் மைண்ட்ல புரியவே புரியாது, சில வசனங்கள் புரியவே புரியாது, சும்மா அப்படி வாசித்துட்டே இருப்பேன், சும்மா வாசிப்பேன், அப்புறம் அந்நிய பாஷை பேசுவேன், சும்மா ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஏசப்பான்னு அழுவேன், ஏசுவேன்னு பார்ப்பேன், சொல்லுவேன், அப்புறம் கையை உயர்த்துவேன். சகோதரர் சொன்னது ஞாபகம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன் என்று கையை உயர்த்தி சொல்லுவேன். கொஞ்ச நேரம் கூட ஆகாது, திடீர்னு ஏதாவது ஒரு வசனம் என் கண்ணு முன்னாடி பட்டுரும். ஏதாவது ஒரு வசனம், அது வரைக்கும் புரியாத வசனம், திடீர்னு ஒரு வசனம் என் கண்ணு முன்னாடி பட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும், இருதயத்துல சமாதானம் வந்துடும். அந்த சமாதானம் வந்துட்டாலே நான் அப்புறம் எழும்பிடுவேன். எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்காக பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் என் பாத்திரம் நிரம்பி வழியுது, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியுது. அநேக நேரங்கள்ல நீங்க சத்துருக்களால நெருக்கப்படும் பொழுது நீங்க இப்படி ஜோமனி பாருங்களேன், உள்ளத்துல ஒரு உவகை வரும், பாத்திரம் அப்படியே நிரம்பி அப்படி பப்ளிங் ஆகும், உள்ளத்துல சந்தோஷம் வரும். அப்ப புரிஞ்சுக்கோங்க, அந்த சந்தோஷம் வரும் பொழுது, நிரம்பி வழிகிற அபிஷேகத்தால் நிரப்பப்படும் போது புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டார், ரெடியா இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க பிராக்டிக்கலா அனுபவிச்சாதான் தெரியும் இல்லையா? பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்காக நான் வாதிட மாட்டேன், வழக்காட மாட்டேன், நீங்க எனக்காக வழக்காடுங்க, நீங்க எனக்காக சத்துருக்களை முன்பாக பந்தியை ஏற்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது சொன்னாரு, சத்துருக்கள் இல்லாம அந்த இடத்துல உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினா அதை நீ மட்டும்தான் ரசிக்க முடியும். ஆனா சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தும் போதுதான், மகிமையான காரியங்களை உன்னை கொண்டு செய்யும் பொழுதுதான் அந்த சத்துருக்கள் என்ன செய்வாங்களாம், பற்கடிப்பாகி மனமடிவாகி பற்களை கடித்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி உங்களுக்காக ஒரு பெரிய பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துல, இந்த ஏப்ரல் முதல் நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். எல்லாவற்றையும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும், எல்லாவற்றையும் திட்டமிட்டு நேர்த்தியாய் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஏற்ற நேரம் வரும் பொழுது நம்முடைய கண்கள் காணும்படி செய்வார். இதுவரைக்கும் நம்முடைய கண்கள் பார்க்கல, இதுவரைக்கும் நம்முடைய காதுகள் கேட்கல, ஆனா இனி பார்க்கும்படி செய்வார், இனி காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு தகுதி தான், ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. அடிக்கடி சொல்லுங்க, அப்பா
உங்களை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரில் நேசிக்கிறவங்க என்ன செய்வோம்? ஆண்டவரே ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? இல்லை, அவருடைய வார்த்தைகளை வாசிப்பாங்க, அவரோடு கூட இந்நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமென். 2 பேர் ஒருத்தர் நேசிச்சா, ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறவங்களா இருந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? ஒருவர் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. குழந்தை தாயை நேசிச்சதுன்னா தாயை சுத்தி வரும் இல்லையா? தாய் பிள்ளைய நேசிச்சா பிள்ளையோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதே மாதிரி தான் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் நம்மை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக தன்னுடைய ஜீவனே கொடுத்துட்டார். இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு என்னப்பா இருக்கு? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த ஜீவனையே, சொந்த மகனையே கொடுத்துட்டார். இனிமே நான் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்றோம்? சில சொல்லுவாங்க நான் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லி, ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையை வாசிக்கிறதுல எனக்கு அது இன்பமா இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய வார்த்தை. ஸோ பைபிள் நல்லா வாசிப்பேன், உங்களோடு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், உங்களோடு கூட நான் ஜெபிப்பேன், உங்களை பத்தி நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். இதுதான் நான் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுக்காக கர்த்தர் நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம் இல்லையா? வாக்குத்தத்த வசனம் 9ஆம் வசனம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதை கண் காணல, காது கேட்கல, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருந்திருக்கிறார். ஆமென். நமக்கோ தேவன் அவைகளை வெளிப்படுத்துகிறார். நம்ம பார்க்கல, அதை கேட்கல, ஆனா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தணும்னா நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஆமென். என்னுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியலையப்பா, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியலையே, அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய தெரியலையே, என் கண்ணுக்கு தெரியல, காதுக்கு கேட்கல, இருதயத்துல கூட தோன்றலையே, இப்படி நீங்க நினைத்து கொண்டிருந்தா நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆவியானவர் வருங்காலத்தை குறித்து சொல்லி கொடுப்பார், நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவார், கர்த்தர் ஆயத்தப்படுத்தின காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்ப ஆவியானவர் வெளிப்படுத்தணும்னா, ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தணும்னா நம்ம ஆவியானவரோடு நம்ம உறவாடணும். ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென். இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆயத்தப்படுத்தின அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கர்த்தர் கொடுக்கணும். இந்த காரியத்துக்காக இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். தனியா இருந்தீங்கன்னா நீங்க எழும்பி நின்று கொள்ளுங்க, வீட்டுல எல்லாரும் எழும்பி நின்று கொள்ளுங்க, ஜெபிக்க போறோம். ஒருவேளை இல்லை எனக்கு எழும்ப முடியாதுன்னா கண்களை மூடிக்கொள்ளுங்க, அல்லது கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தை கரத்தில் மார்பில் வைத்து கொள்ளுங்க. குடும்பமா இருந்தீங்கன்னா, கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா 2 பேரும் கையை பிடிச்சுக்கோங்க. பெற்றோர் பிள்ளைகளோடு இருந்தீங்கன்னா, ஒருமனப்பட்டவர்களா இருந்தா கைகளை பிடிச்சுக்கோங்க, அல்லது கைகளை உயர்த்திக்கோங்க, அல்லது முழங்கால் போட்டுக்கொள்ளுங்க. எப்படி ஆனாலும் சரி. டிராவல்ல இருக்கிறவங்க பரவாயில்ல, நீங்க அப்படி இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்க. இந்த மாதத்துல, இந்த ஏப்ரல் மாதத்துல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதங்களை விட இந்த ஏப்ரல் மாதத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எனக்காக ஆயத்தப்படுத்தின எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. எனக்கு குறித்த எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் அனுபவிக்கணும், நான் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு நான் உங்களை நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையில் அன்பு கூறுகிறேன் நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்தந்த டைம்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா வேணுமோ அந்த நேரத்துல மன்னாவை கொடுத்தார். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, மன்னானா என்னன்னே தெரியாது, ஆனா மன்னாவை கொடுத்தார். கற்பாறையிலிருந்து தண்ணி வருமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த நேரத்துல அந்த கற்பாறைக்குள்ள அந்த தண்ணியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த நேரம் வந்த பொழுது கற்பாறையை பிளந்து தண்ணி
கொடுத்தார். செங்கடல்ல எனக்கு ஒரு வழி கிடைக்குமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா அதே செங்கடல் நடுவுல தான் ரெண்டாக பிளந்து ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே அந்த செங்கடல்ல ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கும்படி, உங்களுடைய குடும்பத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ரீகா ராபா சந்தா லாபா. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரால தான் இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஆவியினால தான் நமக்கு வெளிப்படுத்துவார். ரீபா ராபா ஷாக்கா லாபா ரீபா ராபா சந்தா லாபா ஓரி பௌஷா கலா பௌரி கலபா. ஒவ்வொருவர் வீடுகளுக்குள்ளே இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆமென். உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, அவர்களை தொடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. ஓரா வாலா ஷாக்கா லாபா ஓரி வாலா சந்தா லாபா. இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும். சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளையுடைய கண்கள் காணட்டும் அப்பா. ஓரா பாலா ஷாக்கா லாபா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில நம்ம எல்லாம் ஜெபிக்க போற காரியம், இந்த மாதத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். பொருளாதாரத்துல கர்த்தர் நம்மை நடத்தணும். நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பொருளாதார பிளெஸிங்ஸை கர்த்தர் ரிலீஸ் பண்ணணும். எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே அப்பா, இந்த மாதத்தின் தேவைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். யார் யார் மிகுந்த கஷ்டத்தோடு எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படணுமே, இந்த கடன் பாரம் மாறணுமே என்று ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் காணட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் அப்பா. அவர்கள் அனுபவிக்கட்டும் அப்பா. இப்பொழுதே அந்த காலத்தில் பொக்கிஷங்களை ஆண்டவரே, ஒளிப்பிடத்தின் புதையல்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தடைகளை தகர்க்கிறவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. பொருளாதார பிளெஸிங்ஸை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக எடுத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. இந்த மாத தேவைகள் முதல் வாரத்திலேயே சந்திக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இப்போ நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம், நம்முடைய குடும்பத்துல ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நீங்க என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ இந்த மாதத்தில் அந்த நன்மைகள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பிளெஸிங்ஸ், உலக பிரகாரமான பிளெஸிங், சந்ததிகளுக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். பொருளாதாரத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். வீடு காரியம், புதிய வீடு, வாகனங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, இந்த மாதத்துல பிள்ளைகளின் திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. திருமண தடைகளை மாற்றி ஏற்ற துணைகளை கொண்டு வாங்கப்பா. ஆதாமுக்காக ஏவாளை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தினவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஏற்கனவே ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி விட்டீரே, அந்த துணையை கர்த்தர் கொண்டு வருவீராக. நிறைய குடும்பங்கள் அப்பா பிரச்சனையினால, ஆண்டவரே போராட்டங்களினால குடும்பமே பிரிந்து விடுமோ, சில குடும்பங்கள் பிரிந்தே கிடக்கிறது அப்பா. அந்த குடும்பங்களிலே ஒரு அற்புதங்களை செய்வீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பா, இன்னைக்கு கூட ஒரு சகோதரன் 7 வருஷம் குழந்தை இல்லைன்னு வேதனையோடு வந்தாங்க அப்பா. அப்பா, இப்படி நிறைய பேர் 10 வருடம் 12 வருடம் 3 வருடம் 4 வருடம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கற்பத்தின் கனியை திறந்து கொடுப்பீராக, ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ எல்லாவற்றையும் இருக்கிறது என்று அழைக்கிற தேவனே, ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவனே, நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும், நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் அப்பா. எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நிம்மதியாய் வாழ வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களும் மாறட்டும்,
எல்லா போராட்டங்களும் மாறட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக வழிகள் திறக்கப்படட்டும். ஏற்கனவே வழியை திறந்துட்டீங்களே, அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக. இந்த மாதத்தில் சுதந்திரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். தேவனால் பதிலை தாண்டிடுவேன், தேவனால் பதிலை தாண்டிடுவேன், தேவனால் பதிலை தாண்டிடுவேன், தேவனால் பதிலை தாண்டிடுவேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போறோம். கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஒரு மரம், அதாவது ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, இனிப்பான வாழ்க்கை, கசப்புகளை கர்த்தர் மாற்றி, சாபங்களை கர்த்தர் மாற்றி உடைத்து போட்டு ஒரு நிம்மதியாய் வாழ வைக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தணும், ஒரு வெற்றியை ஆயத்தப்படுத்தணும். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சத்துருக்களால, பொல்லாத மனிதர்களால ஆண்டவரே நிறைய பேருடைய வாழ்க்கை கசப்பா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, குடும்பத்துல பயங்கர கசப்பு அப்பா. அதற்கு காரணம் பிசாசு, அதற்கு காரணம் மனுஷீக ஆவிகள். ஆண்டவரே, மனுஷருடைய தந்திரங்கள். ஏசப்பா, யார் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றி, சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி தாங்கப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தப்படுத்தின அந்த ஆண்டவரே பந்தியை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. அந்த உயர்வை, அந்த வெற்றியை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, சோர்ந்து போன பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. வாழ்க்கையில கசப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மதுரமாக்குங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா, பந்தியை ஆயத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த அந்த பார்வோனின் சேனைக்கு முன்பாக ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி அதே வழியில சத்துருக்களை அழித்து போட்டீரோ, அதே போல பிசாசு ஆண்டவரே முற்றிலும் சங்கரிக்கப்படட்டும், சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், சத்துருக்கள் ஆண்டவரே சமாதானமாகட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. தலையில எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. பாத்திரம் நிரம்பி வழியட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் உண்டாகும்படி செய்யுங்க. கிருபை கொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் எம்மிரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் எம்மிரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்க
ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசினார் இல்லையா? இந்த முதல் நாளில தேவன் நமக்காக நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டினார், தெரிந்து கொள்ள கிருபை பாராட்டினார். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கசப்புகள், சத்துருக்கள் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு நல்ல ஒரு வழியை திறந்து கொடுப்பார். ஆசீர்வாதமான வாசல் திறக்கப்படும். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது இந்த மாதம் முழுவதும், அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், உமக்காக வாழ்வேன் என்று நீங்க ஒப்பு கொடுத்து ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி அந்தந்த நேரத்துல வரும். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு அவர்கள் எல்லை விட்டு வெளியேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் மகிமையான காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை காணும்படி செய்வார். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.